بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஹஜ் பெருநாள் தினத்தை இன்னும் சில தினங்களில் நாம் அடையவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் வணக்கத்தோடு சேர்த்து குர்பானி என்கின்ற மற்றொரு வணக்கத்தையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த குர்பானி என்பது கால்நடைகளை அல்லாஹுக்காக பலியிடுகிற ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தின் சட்டங்கள் என்ன, அதில் பேணப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த குர்பானியின் வரலாற்று பின்னணி என்ன, இந்த குர்பானி என்கின்ற வணக்கத்தின் நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்பானி வணக்கத்தின் பின்னணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் துவங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் குழந்தை இல்லாமல் தன்னுடைய வயோதிக பருவத்திலே அல்லாஹுடைய அருளால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓர் உழைக்கின்ற பருவத்தை அடைகிற பொழுது ஒரு சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கின்றார். அந்த சோதனை என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கனவு மூலமாக இறைவன் வஹி அறிவிக்கின்றான். தன்னுடைய மகனாரை, தனக்கு பிறந்த குழந்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதை போன்ற ஒரு வஹிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவில் காட்டப்படுகிறது. இத்தகைய ஒரு கனவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட உடனே தன்னுடைய மகனிடத்திலே வந்து சொல்லுகிறார், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உன்னை நான் அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவில் கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று சொல் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறிய உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அந்த இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் ஒரு வஹியை, ஒரு கட்டளையை தன்னுடைய கனவின் மூலமாக அறிவித்தவுடன் அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார். அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இறை கட்டளைக்கு ஒப்புக்கொண்டு இஃப் அல் மாத்து உமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு எதை இறைவன் கட்டளையிட்டானோ அதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிடுகிறார். அவரை பலி கொடுப்பதற்காக சென்று விட்டவுடன் அப்போது இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், இறை கட்டளையை நீங்கள் செயல்படுத்தி உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு சோதனையை வைத்தோம் என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஒரு பெரும் பலிப்பிராணியை கொடுத்து அதை இறைவன் அறுக்க அவர்களுக்கு சொல்லுகிறான். இப்படி அறுக்க சொன்ன இந்த தியாகத்தின் விளைவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் தனக்கு எத்தகைய சோதனையை வைத்தாலும், எத்தகைய பரீட்சையை வைத்தாலும், இறையச்ச சோதனையை வைத்தாலும் அத்துணை சோதனைகளிலேயும் வெற்றி பெறுபவராக, இறை கட்டளைக்கு அத்துணை கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவராக, தனக்கு எவ்வளவு பெரிய சோதனையாக வைக்கிறான் என்றால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வரலாறு சான்றாக இருக்கிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரும் பலிப்பிராணியை இறைவன் கொடுத்து அறுக்க சொல்லிவிட்டு அந்த ஒரு நிகழ்வை பற்றி இறைவன் சொல்லுகிறான், தரத்துனா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்வரக்கூடிய மக்களுக்கு இதை நாம் நிலைக்க செய்வோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு தியாகத்தின், அந்த சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்று இறை கட்டளையை உண்மைப்படுத்தி நடந்த அந்த தியாக நினைவாகத்தான் குர்பானி என்கின்ற வணக்கம் ஹஜ் பெருநாள் தினத்திலே ஒவ்வொரு வருடமும் செய்யப்படுகிறது. இதிலே கவனிக்கப்படுவது என்னவென்றால், ஹஜ் பெருநாள் வணக்கத்தை ஒட்டி செய்யப்படுகிற இந்த குர்பானி என்கின்ற வணக்கம் என்பது ஒரு இறையச்ச பயிற்சி. இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லிய சட்டங்களை பேணி நாம் நடக்கின்றோமா?
இஹ்லாஸோடு இந்த குர்பானி என்கின்ற வணக்கத்தை செய்கிறோமா அல்லது பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் செய்கிறோமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொன்ன சட்டங்களை பேணி நடக்கிறோமா அல்லது ஊர் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்துகிறோமா என்கின்ற இறையச்ச பயிற்சி இதிலே அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லை யனாலல்லாஹ லுஹுமுஹா வலா திமாஉஹா. அந்த பலிப்பிராணியினுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய தக்வா தான், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையவிருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வசதி உள்ள இதற்கு சக்தி பெற்ற ஒவ்வொரு மக்களும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. இதில் பெருமை கொள்ளாமல், நாம போன வருஷம் குர்பானி கொடுத்துட்டோம், இந்த வருடம் தனக்கு முடியவில்லை என்றாலும் தன்னுடைய பகட்டை வெளிப்படுத்துவதற்காக கடன் வாங்கியாவது நாம் நிறைவேற்றிவிட வேண்டும், இல்லை என்றால் குறை கூற ஆரம்பித்து விடுவார்கள் என்று மக்களுக்காக செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அதனால் நம்முடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் நிறைவேற்றுகிறோமா, நமக்கு நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதா, இதில் என்னென்ன சட்டங்கள் பேணப்பட வேண்டும், பெருமை இல்லாமல் இஹ்லாஸோடு இதை நிறைவேற்றுகிறோமா என்று சுய பரிசோதனை செய்து இறைவன் எந்த இறையச்ச பயிற்சிக்காக இந்த வணக்கத்தை வழிமுறையாக நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறையை, அந்த இறையச்ச பயிற்சியை செய்து முடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் குர்பானியினுடைய வரலாற்று பின்னணியாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கலாம், அது எந்தெந்த பருவத்தில் இருக்க வேண்டும், அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த குர்பானி வணக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது இறைவன் சொல்லுகிறான், வயதுகுர் இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக அவர்கள் வருவார்கள் என்று குர்பானி வணக்கத்தை பற்றி இறைவன் இந்த வசனத்திலே பேசுகிறான். இந்த வசனத்திலே இறைவன் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகள் என்று இறைவன் பயன்படுத்தி இருக்கிறான். பஹீமத்தில் அன்ஆம் என்கின்ற வார்த்தையில ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய பிராணிகள் தான் உள்ளடங்கும். இந்த மூன்று பிராணிகளில் வசதி இருந்தால் ஆடு, மாடு கொடுக்க வசதி இருந்தால் மாடு, ஒட்டகம் கொடுக்க வசதி இருந்தால் ஒட்டகம், இப்படி எந்த பிராணி நமக்கு வசதி இருக்கிறதோ அந்த பிராணியை, இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பிராணியை நாம குர்பானியாக வெளியிடலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மூன்று பிராணிகள் எந்தெந்த பருவத்தில் இருக்க வேண்டும்? ஆடு கொடுக்கலாம் சரி, மாடு கொடுக்கலாம் சரி, ஒட்டகம் கொடுக்கலாம் சரி, அது எந்த பருவத்தில் இருக்க வேண்டும்? ஏன்னா பல பருவங்களிலே ஆடு, மாடு, ஒட்டகம் இருக்கும். அது எந்த பருவத்தில் உள்ளதை கொடுக்கலாம் என்பதையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 3631வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா ததுபஹு இல்லா முஸின்னா, முஸின்னா என்ற பருவத்தில் அமைந்த பிராணியை தவிர நீங்கள் பலி கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிராணி முஸின்னா பருவத்தில் இருக்க வேண்டும். ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமா இருந்தாலும் சரி, இந்த மூன்று பிராணிகளில் எந்த பிராணியை நாம கொடுக்கிறதா இருந்தாலும் அது முஸின்னா பருவத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூறிவிட்டு, முஸின்னா கிடைக்கவில்லை என்றால், முஸின்னாவை பெற்றுக் கொள்வதில் நீங்கள் சிரமம் கொண்டால், முஸின்னா இல்ல உங்களுக்கு கிடைக்கல என்கின்ற ஒரு நிலை இருந்தால் மட்டும் ஜது என்கின்ற பருவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஜது பருவத்தை குர்பானி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ முஸின்னா என்கின்ற பருவத்தில் அமைந்த பிராணியை தான் கொடுக்கணும். அது கிடைக்காத பட்சத்துல ஜது என்ற பருவத்தில் அமைந்த பிராணியை நம்ம குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழிகாட்டக்கூடிய விஷயம். இது சம்பந்தமாக இந்த முஸ்லிம் 3631, அசையில 4306 ஆகிய இடங்களில் எல்லாம் இந்த வயது தொடர்பாக நமக்கு வழிகாட்டல்கள் இருக்கிறது. சரி, முஸின்னா என்றால் என்ன, ஜது என்றால் என்ன? முஸின்னா என்பது கால்நடைகளினுடைய பல் விழுந்து முளைக்கின்ற ஒரு பருவம் தான் முஸின்னா என்கின்ற பருவம். ஆட்டுக்கு 2 வயதுல ஏற்படும், மாட்டுக்கு 3 வயதுல ஏற்படலாம், ஒட்டகத்துக்கு 6 வயதுல ஏற்படலாம். இப்படி ஒவ்வொரு பிராணிக்கும் இது வித்தியாசப்படும். ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலையை பொறுத்து, பருவநிலையை பொறுத்து கூட அதனுடைய வயது மாறுபடலாம். நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா,
பல் விழுந்து முளைத்திருந்தால் அது முசின்னா பருவம், அது ஒரு சிறந்த குர்பானி கொடுப்பதற்கான ஒரு சிறந்த பருவம், அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்பானி கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு நாம என்ன பண்ணலாம், இந்த முசின்னா பருவத்தில் உள்ள ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுக்கலாம். அதற்கு பல் விழுந்து முளைத்திருக்க வேண்டும், இதுதான் அளவுகள். இந்த பல் விழுந்து முளைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியாது, அதை பார்த்தவுடன் கண்டுபிடிப்பதோ அந்த கலை எல்லோருக்கும் தெரியாது. அந்தந்த கால்நடைகள் தொடர்புள் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த வியாபார தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை அறிந்து வைத்திருப்பார்கள். அப்ப அவர்களிடத்தில் கேட்டறிந்து இதற்கு பல் விளைந்து முளைத்திருக்கிறதா என்று அந்த துறையை சார்ந்தவர்களிடம் கேட்டறிந்து அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளை தேர்ந்தெடுத்து நாம குர்பானி கொடுக்க வேண்டும். இது குர்பானி தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. முசின்னா என்கின்ற பருவத்தில் அமைந்த ஒரு பிராணியை கொடுக்க வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் ஜது என்பதை கொடுத்துக் கொள்ளலாம். ஜது என்றால் என்ன? முசின்னாவிற்கு முந்தைய ஒரு பருவம் தான் ஜது என்கின்ற பருவம். பல் விழுந்து முளைப்பது முசின்னா பருவம் என்றால் அந்த முசின்னா பருவத்திற்கு முந்தைய பருவம் தான், சற்று முந்தைய பருவம் தான் என்ன பருவம்? ஜது பருவம். முசின்னாவை தான் கொடுக்க வேண்டும். முசின்னா கிடைக்காத பட்சத்துல, அந்த முசின்னாவை பெற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்கிற பட்சத்துல ஜது பருவ பிராணியை நாம கொடுத்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த 3 பிராணிகள்ல ஆடு, மாடு, ஒட்டகம், அந்த பிராணியை நாம குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் அது முசின்னா பருவத்தில் இருக்கணும். முசின்னா பருவம் கிடைக்காத பட்சத்துல ஜது பருவ ஆட்டை நாம என்ன பண்ணலாம், குர்பானி கொடுக்கலாம் என்பது இந்த செய்தி நமக்கு வழிகாட்டுகிறது. இதுல இந்த பிராணிகள் எந்த தன்மையில இருக்கணும் என்பதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி சென்று இருக்கிறார்கள். ஏனோ தானம் என்று இருக்கக்கூடாது, ஆரோக்கியமற்று இருக்கக்கூடாது, விலை குறைவாக இருக்கின்றது என்பதனால் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து காணப்பட்டு இருக்கக்கூடாது. அது நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியம் உள்ளதாக அந்த பிராணி இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். திருமிதி, நஸாயி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தெளிவாக தெரிகிற நுண்டியாக இருக்கும் என்றார், தெளிவாக தெரிகிற கண் குறைபாடு உள்ளதாக அந்த பிராணி இருக்கும் என்றார், தெளிவாக தெரிகின்ற ஏதேனும் ஒரு நோய் அந்த குர்பானி பிராணியிடத்தில் இருக்கும் என்றார், எலும்பில் மஜ்ஜை இல்லாமல் மெலிந்து காணப்படுகிற பிராணியாக அது இருக்கும் என்றால் அதை குர்பானி கொடுப்பது கூடாது. இப்படி தெளிவாக தெரிகிற குறை இருக்கும் என்றால் அந்த பிராணியை குர்பானிக்காக பயன்படுத்த கூடாது. குர்பானிக்காக பயன்படுத்தப்படுகிற பிராணி நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்க வேண்டும். தெல்ல தெளிவாக தெரிகின்ற குறைபாடு அதில் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல தெல்ல தெளிவாக குறைய என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால ஒரு சின்ன குறை இருக்குது, மறைமுகமான நோய் இருக்குது, வெளியே தெரியல என்றால் அதை புறக்கணிக்க தேவையில்லை. அதை நாம என்ன பண்ணலாம், குர்பானி கொடுக்கலாம். அந்த ஒரு சின்ன குறையை அலட்டி கொள்ள தேவையில்லை. தெல்ல தெளிவாக தெரிகின்ற ஒரு குறையாக இருக்கும் என்றால் அந்த குறையுள்ள பிராணிகளை நாம குர்பானி கொடுக்க கூடாது. அது குர்பானி கொடுப்பதற்கு தகுந்த பிராணிகளாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிராணிகளுடைய தன்மைக்கு மற்றொரு ஒரு ஷரத்தையும் ஒரு நிபந்தனையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன நிபந்தனை? நஸையில இடம்பெறுகிறது. உட்பகுதியில அந்த பிராணியினுடைய ஆற்றினுடைய உட்பகுதியில பாதி அளவு கொம்பு உடைந்திருக்கும் என்றால் அந்த ஆட்டையும் குர்பானி கொடுக்க கூடாது. உட்பகுதியில அந்த கொம்பு முளைக்கின்ற இடத்துல பாதி அளவு கொம்பு உடைந்திருக்கும் என்றால் அப்போது அந்த ஆட்டையும் நம்ம குர்பானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை கண்டுகொள்ள தேவையில்லை. தெல்ல தெளிவாக தெரிகின்ற குறைகளாக இருக்கும் என்றால் அப்போது அது குர்பானி கொடுப்பதற்கு தகுதியற்ற பிராணிகளாக ஆகிவிடுகிறது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொதுவாக பிராணிகளை அறுப்பதற்கு ஒரு நிபந்தனையை சொல்றாங்க, ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை? ஈயாக்க வல் ஹலூவ, பால் கொடுக்கின்ற பிராணியை அறுப்பதை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கின்ற ஒரு தாயாக அந்த பிராணி இருக்கும் என்றால் அத்தகைய அந்த பால் கொடுக்கின்ற பிராணியையும் நாம குர்பானி கொடுக்க கூடாது, நாம் அறுக்க கூடாது. அது பொதுவான சட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்பானிக்கும் மற்ற சமயங்களிலேயும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிபந்தனைகளை நாம கவனத்தில் கொண்டு நம்முடைய குர்பானி பிராணிகளை தேர்ந்தெடுத்து அறுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்மை நீக்க செய்யப்பட்ட பிராணியாக இருக்குது, காயடிக்கப்பட்ட பிராணிம்பாங்கள, அது போன்ற பிராணியாக இருக்குதுன்னா அதை சில பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது தொடர்பாக அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் கொடுக்க கூடாது என்று இடம்பெறுகிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. அதனால இப்படி ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட காயடிக்கப்பட்ட ஒரு பிராணியாக இருக்கும்னா
அந்த பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு நேரடியாக ஆதாரபூர்வமான எந்த தடையும் வராத காரணத்தினால அதை கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி வரக்கூடிய செய்தி பலவீனமாக இருக்கிறது. அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிராணியை நாம குர்பானி கொடுக்கிறதுல எந்த ஆதாரபூர்வமான தடையும் இல்லை என்பதையும் மேலதிகமாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. குர்பானி பிராணியை அறுக்கும் போது நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணி சித்திரவதை செய்து உயிர் பிரிகின்ற அளவுக்கு நாம அதை வேதனை செய்யக்கூடாது. கூர்மை இல்லாத கத்தியை வைத்து அதை அறுக்கின்ற பொழுது அதற்கு மிகுந்த வேதனை அளித்து அதனுடைய உயிர் பிரியும். அப்படி இல்லாமல் நன்கு கூர்மைப்படுத்தி அதை அறுக்கின்ற பொழுதுதான் இலகுவாக அதனுடைய உயிர் சித்திரவதை செய்யப்படாமல் பிரியும். இதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கும் பொழுது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, ஆயிஷாவே கத்தியை தீட்டி கொண்டு எடுத்துடுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். கத்தியை நன்கு தீட்டி அது வேதனை செய்யப்படாத அளவுக்கு நாம் அறுக்க வேண்டும். இது பொதுவாக எப்போது எந்த பிராணியை நாம் அறுத்தாலும், குர்பானி என்று இல்லை, எப்போது எந்த பிராணியை நாம அறுத்து பலியிட்டாலும் அந்த சமயத்துல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அது சித்திரவதை செய்யப்படாமல் அதனுடைய உயிர் இலகுவாக பிரிகின்ற விதத்திலே நம்முடைய அறுத்தலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி நம்முடைய பிராணியை அறுக்க வேண்டும். இதுவும் நாம அறுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது அறுத்து முடித்து அதனுடைய இறைச்சிகளை பங்கிடுகின்ற பொழுது நாம முதலில் யாரை கவனிக்க வேண்டும் என்றால், ஏழைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய 2 பெருநாட்களுமே ஏழைகளின் துயர் துடைக்கின்ற பெருநாளாக இருக்கிறது. நோன்பு பெருநாள் ஃபித்ரா என்கின்ற வணக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த ஃபித்ரா தர்மத்தின் மூலமாக ஏழைகள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. ஹஜ் பெருநாள் குர்பானி என்கின்ற வணக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறது. குர்பானி இறைச்சியை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்விப்பதன் மூலமாகவும் இந்த ஏழைகளின் துயர் துடைக்கின்ற 2 பெருநாளாக இந்த 2 பெருநாள்களும் இருக்கிறது. ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி நமக்கும் அதனுடைய இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம், இப்படி அனைத்து மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். இப்படி அனைத்து மக்களுக்குமே இந்த குர்பானி இறைச்சியை கொடுக்கலாம். அதிக முக்கியத்துவம் ஏழைகளுக்காக இருக்க வேண்டும் என்பதும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்து இந்த குர்பானி பிராணியை அறுக்க வராங்க, உரிக்க வராங்க. இப்ப இந்த உரிக்க வருபவர்களுக்கு கூலியாக இதனுடைய இறைச்சியை அல்லது இதனுடைய தோலை கூலியாக கொடுத்துடக்கூடாது. கூலி என்பது நாம தனியா கொடுக்கணும். இந்த பிராணியிலிருந்து எந்த ஒன்றையுமே அவர்களுக்கு கூலியாக கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் இவை அனைத்துமே மக்களுக்கு தர்மமாக செல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால அவர்களுக்கு கூலியாக இதை கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தோலை அவர்களுக்கு கூலியாக கொடுத்துடக்கூடாது. தோல் உட்பட அனைத்துமே ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய விஷயம். தோலை நம்ம விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தையும் பொருளாதாரத்தையும் என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். இப்ப நாம ஒரு ஆடு அறுக்கிறோம் வீட்டுல,
ஒரு ஆடு அறுத்து இந்த ஒரு தோலை எடுத்து போய் நாம கடையில் கொடுத்து விட்டோம் என்றால் ஒரு சொற்ப தொகை தான் வரும், ரொம்ப குறைந்த ஒரு சொற்ப தொகை தான் வரும். அது ஒரு பயனளிக்க கூடிய ஒரு உதவியாக இருக்காது. அப்ப அதனாலதான் நாம என்ன ஏற்பாடு செய்கிறோம் என்றால், குர்பானி கொடுக்கக்கூடியவர்களிடமிருந்து தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த தோள்களை வசூல் செய்கிறோம். ஒட்டுமொத்தமாக திரட்டி நிறைய தோட்களை விற்கின்ற பொழுது அது ஒரு பெருந்தொகையாக மாறுகிறது. பெருந்தொகையாக மாறுகிற பொழுது இதனால் பல ஏழைகள் தங்களுடைய வாழ்வாதார உதவிகளை பெறுவதற்கும், பல ஏழைகள் மருத்துவ உதவிகளை பெறுவதற்கும், அவர்களுக்கு மருத்துவ முகாம்களை அமைத்து கொடுப்பதற்கும் மிக ஒரு உதவியான ஒரு விஷயமாக, ஏழைகளுக்கு முழுக்க முழுக்க செல்லக்கூடிய ஒரு பொருளாதாரமாக அமைகிறது என்பதையும் நாம தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த குர்பானி தோல் என்பது ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம கவனத்தில் கொண்டு அதுவும் பயனளிக்கக்கூடிய வகையில செல்லக்கூடிய வகையில் நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் குர்பானி பிராணியை அறுக்கும் போதும் அடுத்த பின்பு இறைச்சியை விநியோகம் செய்தல், அதில் இருக்கக்கூடிய இன்ன பிற விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. இந்த குர்பானி வணக்கம் என்பது யார் யார் நிறைவேற்ற வேண்டிய வணக்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குர்பானி வணக்கம் என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட, அதிகம் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கம் என்பது வசதியுள்ள அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. தங்களால் யாருக்கு குர்பானி கொடுக்க இயலுமோ, யாருக்கு குர்பானி கொடுக்க பொருளாதார சக்தி இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாகத்தான் குர்பானியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த குர்பானி வணக்கம் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு சான்றாக புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5500வது செய்தியை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தொழுகைக்கு முன்னதாகவே குர்பானி கொடுத்து விடுகிறார்கள், பலிப்பிராணியை அறுத்து விடுகிறார்கள். தொழுகைக்கு பின்னால் தான் குர்பான் என்கின்ற வணக்கத்தின் நேரமே தொடங்குகிறது. ஆனால் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே சில பேர் தங்களுடைய பலிப்பிராணிகளை அறுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், மன் ஸபஹ கப்ல ஸலாத்தி ஃபல்யذبح மகானஹா உஹ்ரா. யார் யாரெல்லாம் தொழுகைக்கு முன்னாலே அறுத்து விட்டார்களோ, தொழுகைக்கு பின்னால் அறுக்க வேண்டிய பலிப்பிராணிகளை தொழுகைக்கு முன்னதாகவே யாரெல்லாம் அறுத்து விட்டார்களோ அவர்கள் அதற்கு பகரமாக மற்றொன்றை அறுத்து பலியிடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த வார்த்தை இந்த வணக்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. தொழுகைக்கு முன்னால் அறுத்தார்கள் என்பதற்காக சரி அது உங்களுக்கு தர்மம் என்ற நன்மையை பெற்று தரும், குர்பானி என்கின்ற வணக்கத்தை நீங்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று கடந்து போகாமல், குர்பானி என்கின்ற வணக்கத்திற்காக அது தொழுகைக்கு பின்னால் தான் துவங்குகிறது, அதனால் இன்னொரு பலிப்பிராணியை கொண்டு வந்து நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தவர்களுக்கும் கூட அது குர்பானியில் சேராது, மீண்டும் அருங்கள் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்ததிலிருந்து இது எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்போ வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க யாருக்கெல்லாம் பொருளாதார சக்தி இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ அவர்கள் அவசியம் நிறைவேற்ற வேண்டிய வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்கமாக இந்த குர்பானி என்கின்ற வணக்கம் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. சரி, வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால் கடன் வாங்கி இந்த குர்பானி என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றலாமா என்றால் கடன் வாங்கி நிறைவேற்றக்கூடாது. ஏனென்றால் இந்த குர்பானி என்கின்ற வணக்கத்தை பொறுத்தவரையிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதினால் இதை செய்யாமல் விட்டால் குற்றம் என்பது ஆகாது. ஆனால் கடனை வாங்கிவிட்டு அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அது குற்றமாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின். ஷஹீதுக்கு, உயிர் தியாகம் செய்தவருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவருக்கு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், இல்லத்தைன், கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள். அப்போ கடன் என்பது மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக இறைவனிடத்திலே இருக்கும். குர்பானியை நிறைவேற்றவில்லை என்றால் அது இறைவனிடத்திலே குற்றமாக கருதப்படாது. அதை செய்தால் ஏராளமான நன்மைகள் வழங்கப்படும். அது மார்க்கத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட, அதிகமாக ஆர்வமூட்டப்பட்ட, முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே சமயம் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே குற்றமாக கருதப்படாது. ஆனால்
கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை நாம் நிறைவேற்றாமல் மரணித்து விட்டோம் என்றால் அது இறைவனிடத்திலே ஒரு குற்றமாக கருதப்படும். குர்பானியை நிறைவேற்றவில்லை என்றால் குற்றமாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படாது. ஆனால் கடனை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே குற்றமாக கருதப்படும் என்பதனால் கடன் வாங்கி ஒரு குர்பானியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு மார்க்கம் வற்புறுத்தி சொல்லவில்லை. மார்க்கம் அந்த அளவுக்கு ஒரு மனிதரை சிரமப்படுத்தவில்லை. தாய் கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதரையும் அவருக்கு சிரமத்தை மீறி நாம் சோதிக்க மாட்டோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த மார்க்கத்திலே இல்லை. சிலர் போன வருடம் நாம் குர்பானி கொடுத்தோம், இந்த வருடம் நம்மால் குர்பானி கொடுக்க முடியவில்லை, மக்கள் எல்லாம் நாம் குர்பானி கொடுக்காத காரணத்தினால் நம்முடைய அந்தஸ்தை நம்முடைய பொருளாதார நிலையை கேலி பேச ஆரம்பித்து விடுவார்களோ அல்லது குறை கூற ஆரம்பித்து விடுவார்களோ அல்லது 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பித்து விடுவார்களோ என்பதற்காக அஞ்சி கடன் வாங்கி குர்பானி கொடுத்தோம் என்றால் இதிலே இஹ்லாஸ் பேணப்படாமல் போய்விடும். இஹ்லாஸோடு நாம் செய்கிறோம் என்றால் நம்மால் முடிந்தால் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இப்படி செய்கிறோம் என்றால் கடன் வாங்கி மக்கள் குறை கூறுவார்கள் என்பதற்காக செய்கிறோம் என்றால் இது இறைவனுக்காக செய்யப்பட்ட வணக்கமாக கருதப்படாது, மக்களுடைய பார்வைக்காக செய்யப்பட்ட வணக்கமாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவர் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா வஅராத அஹதுக்கும் ஐதஹிய, உங்களில் ஒருவர் துல்ஹஜ் பிறையை கண்டு குர்பானி கொடுக்க நாடிவிட்டால் ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ ظுஃபாரிஹி, அவர் தன்னுடைய நகங்களையும் முடியையும் களைய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம குர்பானி கொடுக்க நாடுகிறோம். இப்ப குர்பானி என்பது ஒரு குடும்பத்திற்கு சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது. ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் குர்பானி கொடுக்கிறார்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் முடியை களையவோ நகத்தை வெட்டவோ கூடாது என்பது சொல்லப்படவில்லை. குடும்பத்தின் சார்பாக எவர் நிறைவேற்றுகிறாரோ அவர் தன்னுடைய நகங்களை களையக்கூடாது, அவர் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது. எதுவரை என்றால் அவர் குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை. குர்பானி பிராணி அறுக்கப்பட்டது என்றால் அதற்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், அவர் தன்னுடைய நகத்தை வெட்டி கொள்ளலாம், தன்னுடைய முடியை களைந்து கொள்ளலாம். பிறை 1 குர்பானி பிராணி அறுக்கப்படுகின்ற வரை தன்னுடைய நகங்களையும் முடியையும் களையக்கூடாது. ஒருவர் இடையிலே நாடுகிறார், துல்ஹஜ் பிற 5 நாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் எப்போது நாடினாரோ அப்போதிலிருந்து குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை அவர் இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி தொடர்பாக சில தவறான நம்பிக்கைகளும் சமுதாயத்திலே நிலவுகிறது. அதிலே முதலாவதாக பார்த்தோம் என்றால் பெண் பிராணிகளை அறுக்கக்கூடாது என்ற நம்பிக்கை சில இடங்களிலே இருக்கிறது. ஆடோ மாடோ ஒட்டகமோ இதுல பெண் வகையை சார்ந்ததாக அந்த கால்நடை இருக்கும் என்றால் அதை குர்பானிக்காக பயன்படுத்த கூடாது என்கின்ற சட்டத்தை எடுக்கிறார்கள். இது அல்லாஹ்வோ அல்லாஹுடைய தூதரவர்களோ எந்த இடத்திலேயும் சொல்லாத ஒரு சட்டம். ஒரு வழிகேடான சட்டத்தை இப்படி மார்க்கத்தின் பெயரால் புகுத்தக்கூடியவர்களாக சில இடங்களில் சில மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான ஒரு வாதம் என்று சொல்லலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பலியிடப்பட வேண்டிய பிராணிகளை பற்றி சொல்லுகிற பொழுது குல் அஸாகிரீன ஹர்ரம அமில் உன்சைன், அவர்கள் ஆண் பிராணிகளை ஹராமாக்கி கொள்கிறார்களா அல்லது பெண் பிராணிகளை ஹராமாக்கி கொள்கிறார்களா என்று கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேட்கின்றான். ஆண் பிராணியோ அல்லது பெண் பிராணியோ எந்த பிராணியும் நாம் குர்பானி கொடுக்கலாம். அல்லாஹ் கால்நடையான ஆடோ மாடு ஒட்டகம் என்று பொதுவாகத்தான் குறிப்பிடுகிறானே தவிர ஆண் கால்நடைகள் என்று குறிப்பிட்டு இறைவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அல்லாஹுடைய தூதரவர்களும் அப்படி எந்த இடத்திலும் சொல்லித்தரவில்லை. இப்படி அல்லாஹுடைய தூதரவர்களோ சொல்லித்தராத பெண் பிராணிகளை கொடுக்க கூடாது என்று நாம் வாதிட்டோம் என்றால் அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். இது நாம கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம். அடுத்ததாக குர்பானி பிராணி அறுக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி நிறுத்தி வைத்துதான் அறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கையும் சமுதாயத்திலே நிலவுகிறது. இதற்கும் மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்பானி பிராணியை பெண்கள் அறுக்கக்கூடாது என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கையும் நிலவுகிறது. பெண்கள் அறுக்கக்கூடாது என்ற தடையை அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த இடத்திலும் கூறவில்லை. பெண்கள் அறுப்பதை அங்கீகரித்து கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் சில செய்திகள் நமக்கு காட்டுகிறது. பெண்கள் அறுக்கக்கூடாது என்று மார்க்கத்திலே எந்த தடையும் இல்லை. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு தடையை பெண்கள் அறுக்கக்கூடாது என்று சில இடங்களிலே சில மக்கள் கூறி வருவதையும் பார்க்கின்றோம்.
அப்ப இதுவெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகளாக, மார்க்கத்தில் சொல்லப்படாத தடைகளை தாங்களுக்கு தாங்களே ஊர் கலாச்சாரங்களாக எடுத்துக்கொண்டு வழிகேடான சில வழிமுறைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சில ஊர்களிலே ராணிக்கு மாற்று மருத்துவர்களை போன்ற மாலை அணிவிப்பது, அதனுடைய வாயிலை தண்ணீர் ஊற்றி அறுப்பது போன்ற சில பழக்கங்களும் இருக்கிறது. இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை மார்க்கமாக யாரேனும் நிறைவேற்றுவார்கள் என்றால், மன் அமில அமலன் ஃபலைஸ ஃபீஹி அம்ருனா, எதிலே நம்முடைய கட்டளை இல்லையோ அப்படிப்பட்ட செயலை ஒருவர் செய்வார் என்றால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புதிதாக இப்படி உருவாக்கப்படுபவை அனைத்துமே குல்லு முஹதஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்படுபவை அனைத்தும் பிதாத், வ குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, வ குல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதை கவனத்தில் கொண்டு மார்க்கத்தில் எந்த தொடர்பும் இல்லாத இத்தகைய தவறான நம்பிக்கைகளிலிருந்து நாம விலகிக் கொள்ள வேண்டும்.